வணக்கம். நான் ஸ்ரீதரன் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரோட கையிலையும் மொபைல் இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு ரீல்ஸ் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பழக்கமாக தான் இருக்கு. அந்த ரீல்ஸில் தனக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட தேவைகள் இன்னைக்கு பணம் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே இன்னைக்கு யூடியூப்ல யார் யாரெல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதில் அந்த ஃபின்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபின்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டாக்ஸோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஏதோ ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த பங்குகளை வாங்குறதோ இல்லை அந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறதோ உத்தமமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போவீங்க. முதல்ல அந்த டாக்டர் முதல்ல சர்டிஃபைட் டாக்டரா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அவர் குவாலிஃபிகேஷன் இன்னைக்கு போலி டாக்டருமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் கிளினிக் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க போய் பார்த்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் அவங்க சர்டிஃபைட் டாக்டரா அதை எங்க செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்டிஃபைட் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு இருக்கு. அதுல போய் அவங்களோட எவ்ரி டாக்டர் இஸ் கிவன் ஒரு சர்டிஃபிகேட் நம்பர். அந்த நம்பரை வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். அதர்வைஸ் என்ன பண்ணுவோம்னா நார்மலி நம்ம இருக்கிற ஏரியாவில் எந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறதுல அவங்களே எல்லா டியூ டெலிஜென்ட்டும் பண்ணி அதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதனால கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கு. எல்லாருமே அங்கே போகிறோம். ஆனால் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்னு வரும்பொழுது அதே மாதிரி உத்தியை தான் கடைபிடிக்கணும். அதாவது பொதுவாக இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஒர்க் ஆகாத டைம்ல நம்ம அவங்கள பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்கறது பொதுப்படையா சொல்றாங்களே ஒழிய ஒரு தனி மனிதருக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு அவரோட தேவைகள் என்ன, அவரோட ரிஸ்க் எடுக்கும் தன்மை என்ன, அதே மாதிரி எவ்வளவு காலம் அவரால் ஹோல்ட் பண்ண முடியும், அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் அவர் வச்சிருக்காரு முதலீடு பண்றதுக்கு, என்ன பர்பஸ்க்காக முதலீடு பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாம அவர் சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால நம்ம முதலீடு பண்ணும் பொழுது அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதை செபி அமைப்புல தான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். செபி அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை என்னன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தவறுகள் தெரிந்தால்தான் அவங்க போய் அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து நம்ம அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். அந்த தவறுகள் நடக்கிறதே செபிக்கு தெரியாத பொழுது அவங்களால ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 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 வீடியோ வருது, ஒரு இது வருது அப்படின்னா செபியும் அதை இது பண்றதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு, அதாவது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு தனி கைட்லைனே கொடுத்துருக்காங்க. ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னா இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைனை மீறி பண்றாங்க அப்படின்னும் பொழுது அதை தண்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதை எங்க போய் பதிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சென்னையில இருக்கோம். சென்னையில செபியோட ஆஃபீஸ் மவுண்ட் ரோட்ல இருக்கு. அங்க போய் நம்ம நேரா கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா செபியோட வெப்சைட்ல ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு SCORES ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது இது ஒவ்வொரு முதலீட்டாளர்களும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு போர்ட்டல். ஸோ அந்த போர்ட்டல்ல போய் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்க யாரை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க.